ஆன்மீக ஐதீகங்கள். திருக்கைலாய பரம்பரை, மெய்கண்ட சந்தானம், திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திரு அதிகை ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் பெருவிழா. அதிகையின் அற்புத மகான் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் சுவாமிகள் திரு அதிகை பன்ருட்டி. ஆன்மீக ஐதீகங்கள். சித்தர்கள் ஜீவ சமாதி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள். அந்த வகையில் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவதால் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். பிறந்த ஒருவரும் ஒரு குறிப்பிட்ட திதி, நட்சத்திரம், ராசியில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எந்த திதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவரவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலேயே அவர்களின் வாழ்க்கை அமையுமாம். அதனால் பாவ வினைகள் அதிகம் கொண்டவர்கள் எத்தனை கோயிலுக்கு சென்றாலும் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அவர்களின் பாவ வினைகள் அவர்கள் வழிபட்ட தெய்வத்தின் அருளை பெற முடியாமல் தடுத்து நிற்குமாம். தங்களின் பாவங்களும் கஷ்டங்களும் தீர அவர்களின் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய சித்திரை வணங்கினால் உடனே பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதிகையின் அற்புத மகான். சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்கள் தங்களின் தூய உடலை துறப்பதையே ஜீவ சமாதி என்று கூறுகிறோம். அப்படி ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இறைவனையே நினைத்து வாழ்ந்து அவன் திருநாமத்தை ஒவ்வொரு நொடியும் இடைவிடாது உச்சரித்து வெளிப்பட்டு சமாதி நிலையை அடைந்தனர். சிலர் விநாயகரையும் முருகக் கடவுளையும் சக்தியையும் முனீஸ்வரனையும் கருப்பண்ண சுவாமியையும் வழிபட்டு வருகின்றனர். அதனால் அந்த ஜீவ சமாதிகளின் மீது அருகில் உரிய தெய்வங்கள் அமைக்கப்பட்டு கோவில்களாக மாற்றப்பட்டுள்ளன. உதாரணமாக சித்தர் போகரின் வழிபாடு முருகக் கடவுளின் வழிபாடாகும். அதனால் பழனி மலையில் முருகக் கடவுளின் கோவில் உருவானது. நாம் பழனி முருகக் கடவுளை தொடர்ந்து முருகக் கடவுளின் வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்றவாறு வழிபட்டால் போகர் அகமகிழ்ந்து நமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். குறிப்பாக 18 சித்தர்களின் ஜீவ சமாதிகளில் வழிபடுவது, அவர்களின் குறிப்புகளின்படி நாம் நடந்து கொள்வதும் வாழ்வில் மிக நல்ல பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. இப்படி இறைவனின் திருப்பாதங்களை அடைந்த சித்தர்களின் ஜீவ சமாதிகள் இருக்கும் இடங்களில் நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருப்பதாகும். மனமும் உடலும் அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் தெளிவும் புத்துணர்வும் கொள்வதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். சிலருக்கு பாவ வினையால் தெய்வ அருளை பெற முடியாமல் இருக்கலாம். அப்படி இருப்பார்கள் தான் பிறந்த நட்சத்திரத்திலோ நாளிலோ அல்லது திதியிலோ பிறந்த சித்தர்களை கண்டு வணங்கினால் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. மன தூய்மையையும் உடல் தூய்மையையும் கர்ம தூய்மையையும் தனி அறையும் கொண்டு ஒற்றை தீபம் ஏற்றி மனம் ஒருநிலைப்பாட்டோடு உங்கள் சித்தரை உண்மையான பற்றுதலோடு வணங்கி வாருங்கள். நிச்சயம் அவர்கள் அருளை தர தவற மாட்டார்கள். சித்தர்கள் தன்னை அழைத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வழிகாட்ட வருவார்களாம். அதாவது கனவிலோ பறவைகள் விலங்குகள் வடிவிலோ சூட்சுமமாக வந்து அருள் புரிவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே தினமும் ஒரு நிமிடங்களையாவது சித்தர் வழிபாட்டிற்கு செலவிட்டு சித்தர்களின் அருளை பெறவும் வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். சித்தர் ஜீவ சமாதி. ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிய சுவாமிகள் திரு அதிகை பன்ருட்டி, கடலூர் மாவட்டம்.
தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது சித்தர்களை பத்தின ஒரு அழகான பதிவு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொதுவா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நலன்களை தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அனுபவித்து அதை மற்றவர்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு கத்து கொடுத்தவங்களை தான் நாம சித்த புருஷர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சித்த புருஷர்களுக்கு எவ்வளவோ தெய்வீக தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு வகையில இறைவனோடு தொடர்பு பட்டு அவர்கள் தங்களுக்கு கிடைத்த பேரானந்த பெரும் அனுபவத்தை எல்லாம் நம்மோட பகிர்ந்திருக்கிறாங்க. என்ன, அவர்கள் சொன்ன சொல் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறதுல நிறைய கஷ்டம் இருக்கு. நிறைய பேர் நம்முடைய கமெண்ட்ஸ்ல பல முறை கேட்டிருக்கீங்க, சித்தர்கள் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் பதிவு கொடுங்கம்மா அப்படின்னு. நிறைய கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. தொடர்ந்து அதை கொடுக்கறதுக்கும் நான் உங்களுக்கு முயற்சி பண்றேன். சித்தர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கொஞ்சம், ஆனா சித்தர்கள் பத்தி தேட 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 அது ஒரு புதையல் மாதிரி நமக்கு கண்டிப்பா அது பாட்டுக்கு நீண்ட ஒரு தொடர்பா போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சித்தர்களை நாம ஒரு சில இடங்கள்ல சமாதி கோவில்களாக போய் நாம பார்த்து வழிபாடு பண்றோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் இருக்கிற இடம், பட்டினத்து சுவாமிகள் இருக்கிற இடம், இப்படி பிரபலமான சில சித்தர்களினுடைய திருக்கோயில்கள் நமக்கு தெரியும். ஆனா பிரபலமான ஆலயங்களுக்கு உள்ளேயே பல சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். திருவண்ணாமலை கேட்கவே வேண்டாம். சித்த புருஷர்கள் இன்னமும் வந்து உலாவி கொண்டிருக்கக்கூடிய அதி அற்புதமான மலை அந்த திருவண்ணாமலை. அதனால அந்த திருவண்ணாமலையில இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இன்றைக்கும் அங்கு தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுந்தரானந்த சித்தர், கரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருவூரார், பொய்கை நல்லூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கோரக்க சித்தர், திருவாரூர் போனீங்கன்னா கமலமுனி. ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒவ்வொரு சித்தர்களோடு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கும். இப்படி தொடர்பு இருக்கக்கூடிய இந்த சித்த புருஷர்கள் அந்தந்த கோயில்ல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை அவர்கள் பெற்று இன்னைக்கும் அந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு அதை முழுமையா அவங்க கொடுக்கறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அனுபவமாக உணர்ந்தவர்கள் அதை கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. எப்படி அந்த சித்தர்களினுடைய அருளை பெறுவது, அதற்கு ஏதாவது ஒரு தனித்துவமான வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. நீங்க ஒரு சமாதி கோவிலுக்கு போறதுக்கான நாளை பௌர்ணமி நாளாகவோ இல்ல ஒரு அமாவாசை நாளாகவோ தேர்வு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே முழுமையான நாள். அமாவாசையில கும்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கிரிவலம் பௌர்ணமியில மட்டும் இல்ல, அமாவாசையில கூட திருவண்ணாமலையில சிறப்பு பெற்றதுதான் எல்லாருக்கும் தெரியும். அதனால முழுமையான நாள் அப்படிங்கறதுல இது ரெண்டுமே அடங்கும். பௌர்ணமி அதிவிசேஷமாக சொல்லப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அது ஒளிமயமானது, கூடுதலான ஆற்றல்களை நமக்கு தரக்கூடியது. அமாவாசை நமக்கு இருக்கிற இடர்களை எல்லாம் களையக்கூடியது. அதனால இந்த முழுமையான நாட்கள்ல எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நாளை தேர்வு பண்ணிக்கோங்க. அந்த சித்தருடைய கோயிலுக்கோ அல்லது சித்தர்களோடு தொடர்புடைய கோவிலுக்கோ நீங்க போறீங்க, அது சமாதிக்கு முன்னாடியானாலும் சரி இல்ல கோயில் இருக்கக்கூடிய வேறொரு இடமானாலும் சரி, யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத ஒரு இடமா பார்த்து தேர்வு பண்ணுங்க. போய் அங்க உட்காருங்க. உட்கார்ந்து அந்த கோவிலோடு தொடர்பு பட்டு இருக்கக்கூடிய சித்தர் யார் அப்படிங்கறத கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இந்த தியானம் செய்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயமா பெருசா தெரியாது. அப்படியே அவங்க தியானத்தை தொடர்ந்துருவாங்க. புதுசா கேக்குறீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு ஏதோ கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கேமா அப்படின்னா அப்படி இல்ல. நான் இன்னும் எளிமையாவே தான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாம்பன் சுவாமி கோயிலுக்கோ பட்டினத்தார் கோயிலுக்கோ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய திருவுருவத்தை, பாம்பன் சுவாமிகளுடைய திருவுருவத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நீங்க நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்படியே நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருங்க. முதல்ல நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படியே நினைச்சு 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 நாளாக 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 நாம் யார கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தோமோ அவர்கள் நிஜ ரூபமாகவே நம் கண் முன்னாடி இருப்பது போன்ற ஒரு உணர்வை அந்த ஆழ்நிலை தியானம் என்பது நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இது அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம செய்கிற போது அதிவிசேஷமான ஒரு சக்தி, ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கறது நிச்சயமாக நம்முடைய உடலுக்கு ஏற்படும். நாம அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணும் போதே அந்த சித்த புருஷர் நம்மள பாப்பார். நாமெல்லாம் என்ன பண்றோம், கோயிலுக்கு போறோம், அப்படியே பாக்குறோம், ஏதோ பொருள் வாங்கி கொண்டு கொடுத்தோம்னா அதை கொடுத்துடுறோம், அப்படியே கும்பிடுறோம், அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிடுறோம். அப்படி செய்யாம ஒரு 5 நிமிஷம் அங்க உட்காருங்க. அந்த சித்த புருஷர் நம்மள பாக்குற மாதிரி
அவருக்கு நாம தெரிகிற மாதிரி நாம அவரோடு தொடர்பு பட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை பார்ப்பார். இறைவனை அடைவதற்கு மிக சுலபமான வழி யார் தெரியுமா? அருளாளர்கள் தான். அருளாளர்களை பிடிச்சா ஆண்டவனை வெகு சுலபமா பிடிச்சிட முடியும் அப்படிங்கறதா பெரியவங்க நமக்கு காட்டின வழியும் கூட. அதுல மிக சுலபமாக அருளாளர்களை பற்றி கொண்டால் ஆண்டவனை நம்மால் பற்றி கொள்ள முடியும். அந்த அருளாளர்கள் எல்லாவற்றையும் துறந்த ஒரு ஞானியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் அண்டம் கடந்து நிற்கக்கூடிய ஆண்டவன் கிட்ட நம்மளை அழகா கைப்பிடித்து கூட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு தாய் போல நமக்கு கருணை காட்டக்கூடியவர்கள். இது எல்லாத்தையும் கடந்தோம்னா, எல்லாம் பரவழியில நாம அப்படியே இருக்கக்கூடிய அனைத்து விதமான சித்த புருஷர்களினுடைய தன்மையும் எடுத்துக்கொள்ளுகிற போது நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம், உடல் நோய்களை நீக்கும், மனதில் இருக்கிற கவலைகளை போக்கும், வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தெம்பும் தைரியமும் நமக்கு அளிக்கும். இப்படி தியானத்தின் மூலமாக இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, எத்தனையோ சித்த புருஷர்களை உங்களுக்கு நான் உதாரணமா சொல்லலாம். வெறும் ஜோதியின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளையும் தனக்குள்ளேயே காட்டி தனக்குள் இருந்து உலக மக்களுக்கு சுத்த சன்மார்க்க நெறிய காட்டினவர் தானே வள்ளல் பெருமானார். அதனால இறைவனை வழிபாடு செய்வதற்கு இந்த எளிமையான வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே துணை புரியும். உங்களுக்கு ரொம்ப மனசு கவலை இருக்கா, ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கா, தீராத பிரச்சனை இருக்கா, நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கு உங்க ஊர்லயே ஏதாவது ஒரு சித்தர் இருப்பார். அந்த சித்தருடைய இடத்துக்கு போங்க, அங்க உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நீங்களே சொல்லுவீங்க, என் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் எப்படி பறந்து போயிருச்சு அப்படின்னு. இதை அனுபவமாக அனுபவித்தவர்கள் கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். புதுசாதான் இனிமே நாங்க இதெல்லாம் பண்ண போறோங்கிறவங்க என் வார்த்தையில நம்பிக்கை வச்சு கண்டிப்பா நீங்க போய் பண்ணி பாருங்க. அந்த தியானம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மன அமைதி அப்படிங்கறத தரும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.
ஆன்மீக ஐதீகங்கள். திருக்கைலாய பரம்பரை, மெய்கண்ட சந்தானம், திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திரு அதிகை ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள் திருக்கோயில். மகா கும்பாபிஷேகம் பெருவிழா. அதிகையின் அற்புத மகான் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் சுவாமிகள் திரு அதிகை பன்ருட்டி. ஆன்மீக ஐதீகங்கள். சித்தர்கள் ஜீவ சமாதி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள். அந்த வகையில் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவதால் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். பிறந்த ஒருவரும் ஒரு குறிப்பிட்ட திதி, நட்சத்திரம், ராசியில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எந்த திதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவரவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலேயே அவர்களின் வாழ்க்கை அமையுமாம். அதனால் பாவ வினைகள் அதிகம் கொண்டவர்கள் எத்தனை கோயிலுக்கு சென்றாலும் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அவர்களின் பாவ வினைகள் அவர்கள் வழிபட்ட தெய்வத்தின் அருளை பெற முடியாமல் தடுத்து நிற்குமாம். தங்களின் பாவங்களும் கஷ்டங்களும் தீர அவர்களின் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய சித்திரை வணங்கினால் உடனே பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதிகையின் அற்புத மகான். சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்கள் தங்களின் தூய உடலை துறப்பதையே ஜீவ சமாதி என்று கூறுகிறோம். அப்படி ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இறைவனையே நினைத்து வாழ்ந்து அவன் திருநாமத்தை ஒவ்வொரு நொடியும் இடைவிடாது உச்சரித்து வெளிப்பட்டு சமாதி நிலையை அடைந்தனர். சிலர் விநாயகரையும் முருகக் கடவுளையும் சக்தியையும் முனீஸ்வரனையும் கருப்பண்ண சுவாமியையும் வழிபட்டு வருகின்றனர். அதனால் அந்த ஜீவ சமாதிகளின் மீது அருகில் உரிய தெய்வங்கள் அமைக்கப்பட்டு கோவில்களாக மாற்றப்பட்டுள்ளன. உதாரணமாக சித்தர் போகரின் வழிபாடு முருகக் கடவுளின் வழிபாடாகும். அதனால் பழனி மலையில் முருகக் கடவுளின் கோவில் உருவானது. நாம் பழனி முருகக் கடவுளை தொடர்ந்து முருகக் கடவுளின் வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்றவாறு வழிபட்டால் போகர் அகமகிழ்ந்து நமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். குறிப்பாக 18 சித்தர்களின் ஜீவ சமாதிகளில் வழிபடுவது, அவர்களின் குறிப்புகளின்படி நாம் நடந்து கொள்வதும் வாழ்வில் மிக நல்ல பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. இப்படி இறைவனின் திருப்பாதங்களை அடைந்த சித்தர்களின் ஜீவ சமாதிகள் இருக்கும் இடங்களில் நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருப்பதாகும். மனமும் உடலும் அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் தெளிவும் புத்துணர்வும் கொள்வதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். சிலருக்கு பாவ வினையால் தெய்வ அருளை பெற முடியாமல் இருக்கலாம். அப்படி இருப்பார்கள் தான் பிறந்த நட்சத்திரத்திலோ நாளிலோ அல்லது திதியிலோ பிறந்த சித்தர்களை கண்டு வணங்கினால் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. மன தூய்மையையும் உடல் தூய்மையையும் கர்ம தூய்மையையும் தனி அறையும் கொண்டு ஒற்றை தீபம் ஏற்றி மனம் ஒருநிலைப்பாட்டோடு உங்கள் சித்தரை உண்மையான பற்றுதலோடு வணங்கி வாருங்கள். நிச்சயம் அவர்கள் அருளை தர தவற மாட்டார்கள். சித்தர்கள் தன்னை அழைத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வழிகாட்ட வருவார்களாம். அதாவது கனவிலோ பறவைகள் விலங்குகள் வடிவிலோ சூட்சுமமாக வந்து அருள் புரிவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே தினமும் ஒரு நிமிடங்களையாவது சித்தர் வழிபாட்டிற்கு செலவிட்டு சித்தர்களின் அருளை பெறவும் வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். சித்தர் ஜீவ சமாதி. ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிய சுவாமிகள் திரு அதிகை பன்ருட்டி, கடலூர் மாவட்டம்.
தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது சித்தர்களை பத்தின ஒரு அழகான பதிவு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொதுவா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நலன்களை தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அனுபவித்து அதை மற்றவர்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு கத்து கொடுத்தவங்களை தான் நாம சித்த புருஷர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சித்த புருஷர்களுக்கு எவ்வளவோ தெய்வீக தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு வகையில இறைவனோடு தொடர்பு பட்டு அவர்கள் தங்களுக்கு கிடைத்த பேரானந்த பெரும் அனுபவத்தை எல்லாம் நம்மோட பகிர்ந்திருக்கிறாங்க. என்ன, அவர்கள் சொன்ன சொல் சூட்சமமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறதுல நிறைய கஷ்டம் இருக்கு. நிறைய பேர் நம்முடைய கமெண்ட்ஸ்ல பல முறை கேட்டிருக்கீங்க, சித்தர்கள் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் பதிவு கொடுங்கம்மா அப்படின்னு. நிறைய கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. தொடர்ந்து அதை கொடுக்கறதுக்கும் நான் உங்களுக்கு முயற்சி பண்றேன். சித்தர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கொஞ்சம், ஆனா சித்தர்கள் பத்தி தேட 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 அது ஒரு புதையல் மாதிரி நமக்கு கண்டிப்பா அது பாட்டுக்கு நீண்ட ஒரு தொடர்பா போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சித்தர்களை நாம ஒரு சில இடங்கள்ல சமாதி கோவில்களாக போய் நாம பார்த்து வழிபாடு பண்றோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் இருக்கிற இடம், பட்டினத்து சுவாமிகள் இருக்கிற இடம், இப்படி பிரபலமான சில சித்தர்களினுடைய திருக்கோயில்கள் நமக்கு தெரியும். ஆனா பிரபலமான ஆலயங்களுக்கு உள்ளேயே பல சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். திருவண்ணாமலை கேட்கவே வேண்டாம். சித்த புருஷர்கள் இன்னமும் வந்து உலாவி கொண்டிருக்கக்கூடிய அதி அற்புதமான மலை அந்த திருவண்ணாமலை. அதனால அந்த திருவண்ணாமலையில இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இன்றைக்கும் அங்கு தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுந்தரானந்த சித்தர், கரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருவூரார், பொய்கை நல்லூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கோரக்க சித்தர், திருவாரூர் போனீங்கன்னா கமலமுனி. ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒவ்வொரு சித்தர்களோடு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கும். இப்படி தொடர்பு இருக்கக்கூடிய இந்த சித்த புருஷர்கள் அந்தந்த கோயில்ல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை அவர்கள் பெற்று இன்னைக்கும் அந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு அதை முழுமையா அவங்க கொடுக்கறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அனுபவமாக உணர்ந்தவர்கள் அதை கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. எப்படி அந்த சித்தர்களினுடைய அருளை பெறுவது, அதற்குன்னு ஏதாவது ஒரு தனித்துவமான வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. நீங்க ஒரு சமாதி கோவிலுக்கு போறதுக்கான நாளை பௌர்ணமி நாளாகவோ இல்ல ஒரு அமாவாசை நாளாகவோ தேர்வு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே முழுமையான நாள். அமாவாசையில கும்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கிரிவலம் பௌர்ணமியில மட்டும் இல்ல, அமாவாசையில கூட திருவண்ணாமலையில சிறப்பு பெற்றதுதான் எல்லாருக்கும் தெரியும். அதனால முழுமையான நாள் அப்படிங்கறதுல இது ரெண்டுமே அடங்கும். பௌர்ணமி அதிவிசேஷமாக சொல்லப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அது ஒளிமயமானது, கூடுதலான ஆற்றல்களை நமக்கு தரக்கூடியது. அமாவாசை நமக்கு இருக்கிற இடர்களை எல்லாம் களையக்கூடியது. அதனால இந்த முழுமையான நாட்கள்ல எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நாளை தேர்வு பண்ணிக்கோங்க. அந்த சித்தருடைய கோயிலுக்கோ அல்லது சித்தர்களோடு தொடர்புடைய கோவிலுக்கோ நீங்க போறீங்க, அது சமாதிக்கு முன்னாடியானாலும் சரி இல்ல கோயில் இருக்கக்கூடிய வேறு ஒரு இடமானாலும் சரி, யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத ஒரு இடமா பார்த்து தேர்வு பண்ணுங்க. போய் அங்க உட்காருங்க. உட்கார்ந்து அந்த கோவிலோடு தொடர்பு பட்டு இருக்கக்கூடிய சித்தர் யார் அப்படிங்கறத கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இந்த தியானம் செய்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயமா பெருசா தெரியாது. அப்படியே அவங்க தியானத்தை தொடர்ந்துருவாங்க. புதுசா கேக்குறீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு ஏதோ கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கேமா அப்படின்னா அப்படி இல்ல. நான் இன்னும் எளிமையாவே தான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாம்பன் சுவாமி கோயிலுக்கோ பட்டினத்தார் கோயிலுக்கோ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய திருவுருவத்தை, பாம்பன் சுவாமிகளுடைய திருவுருவத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நீங்க நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்படியே நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருங்க. முதல்ல நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படியே நினைச்சு 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 நாளாக 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 நாம் யார கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தோமோ அவர்கள் நிஜ ரூபமாகவே நம் கண் முன்னாடி இருப்பது போன்ற ஒரு உணர்வை அந்த ஆழ்நிலை தியானம் என்பது நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இது அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம செய்கிற போது அதிவிசேஷமான ஒரு சக்தி, ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கறது நிச்சயமாக நம்முடைய உடலுக்கு ஏற்படும். நாம அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணும் போதே அந்த சித்த புருஷர் நம்மள பாப்பார். நாமெல்லாம் என்ன பண்றோம், கோயிலுக்கு போறோம், அப்படியே பாக்குறோம், ஏதோ பொருள் வாங்கி கொண்டு கொடுத்தோம்னா அதை கொடுத்துடுறோம், அப்படியே கும்பிடுறோம், அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிடுறோம். அப்படி செய்யாம
ஒரு 5 நிமிஷம் அங்க உட்காருங்க. அந்த சித்த புருஷர் நம்மள பாக்குற மாதிரி, அவருக்கு நாம தெரியிற மாதிரி நாம அவரோடு தொடர்பு பட்டோம் அப்படின்னா அவர் நம்மள பாப்பார். இறைவனை அடைவதற்கு மிக சுலபமான வழி யார் தெரியுமா? அருளாளர்கள் தான். அருளாளர்களை பிடிச்சா ஆண்டவனை வெகு சுலபமா பிடிச்சிட முடியும் அப்படிங்கறதா பெரியவங்க நமக்கு காட்டின வழியும் கூட. அதுல மிகச் சுலபமாக அருளாளர்களை பற்றி கொண்டால் ஆண்டவனை நம்மால் பற்றி கொள்ள முடியும். அந்த அருளாளர்கள் எல்லாவற்றையும் துறந்த ஒரு ஞானியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் அண்டம் கடந்து நிற்கக்கூடிய ஆண்டவன் கிட்ட நம்மள அழகா கைப்பிடித்து கூட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு தாய் போல நமக்கு கருணை காட்டக்கூடியவர்கள். இது எல்லாத்தையும் கடந்தோம்னா, எல்லாம் பரவழியில நாம அப்படியே இருக்கக்கூடிய அனைத்து விதமான சித்த புருஷர்களினுடைய தன்மையை எடுத்துக் கொள்ளுகிற போது நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம், உடல் நோய்களை நீக்கும், மனதில் இருக்கிற கவலைகளை போக்கும், வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தெம்பும் தைரியமும் நமக்கு அளிக்கும். இப்படி தியானத்தின் மூலமாக இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, எத்தனையோ சித்த புருஷர்களை உங்களுக்கு நான் உதாரணமா சொல்லலாம். வெறும் ஜோதியின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளையும் தனக்குள்ளேயே காட்டி, தனக்குள் இருந்து உலக மக்களுக்கு சுத்த சன்மார்க்க நெறிய காட்டினவர் தானே வள்ளல் பெருமானார். அதனால இறைவனை வழிபாடு செய்வதற்கு இந்த எளிமையான வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே துணை புரியும். உங்களுக்கு ரொம்ப மனசு கவலை இருக்கா, ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கா, தீராத பிரச்சனை இருக்கா, நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கு, உங்க ஊரிலேயே ஏதாவது ஒரு சித்தர் இருப்பார். அந்த சித்தருடைய இடத்துக்கு போங்க, அங்க உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நீங்களே சொல்லுவீங்க, என் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் எப்படி பறந்து போயிருச்சு அப்படின்னு. இதை அனுபவமாக அனுபவித்தவர்கள் கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். புதுசாதான் இனிமே நாங்க இதெல்லாம் பண்ண போறோங்கிறவங்க என் வார்த்தையில நம்பிக்கை வச்சு கண்டிப்பா நீங்க போய் பண்ணி பாருங்க. அந்த தியானம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மன அமைதி அப்படிங்கறத தரும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.
ஆன்மீக ஐதீகங்கள். திருக்கைலாய பரம்பரை, மெய்கண்ட சந்தானம், திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திரு அதிகை ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள் திருக்கோயில். மகா கும்பாபிஷேகம் பெருவிழா. அதிகையின் அற்புத மகான் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் சுவாமிகள் திரு அதிகை பன்ருட்டி. ஆன்மீக ஐதீகங்கள். சித்தர்கள் ஜீவ சமாதி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள். அந்த வகையில் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவதால் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். பிறந்த ஒருவரும் ஒரு குறிப்பிட்ட திதி, நட்சத்திரம், ராசியில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எந்த திதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவரவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலேயே அவர்களின் வாழ்க்கை அமையுமாம். அதனால் பாவ வினைகள் அதிகம் கொண்டவர்கள் எத்தனை கோயிலுக்கு சென்றாலும் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அவர்களின் பாவ வினைகள் அவர்கள் வழிபட்ட தெய்வத்தின் அருளை பெற முடியாமல் தடுத்து நிற்குமாம். தங்களின் பாவங்களும் கஷ்டங்களும் தீர அவர்களின் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய சித்திரை வணங்கினால் உடனே பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதிகையின் அற்புத மகான். சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்கள் தங்களின் தூய உடலை துறப்பதையே ஜீவ சமாதி என்று கூறுகிறோம். அப்படி ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இறைவனையே நினைத்து வாழ்ந்து அவன் திருநாமத்தை ஒவ்வொரு நொடியும் இடைவிடாது உச்சரித்து வெளிப்பட்டு சமாதி நிலையை அடைந்தனர். சிலர் விநாயகரையும் முருகக் கடவுளையும் சக்தியையும் முனீஸ்வரனையும் கருப்பண்ண சுவாமியையும் வழிபட்டு வருகின்றனர். அதனால் அந்த ஜீவ சமாதிகளின் மீது அருகில் உரிய தெய்வங்கள் அமைக்கப்பட்டு கோவில்களாக மாற்றப்பட்டுள்ளன. உதாரணமாக சித்தர் போகரின் வழிபாடு முருகக் கடவுளின் வழிபாடாகும். அதனால் பழனி மலையில் முருகக் கடவுளின் கோவில் உருவானது. நாம் பழனி முருகக் கடவுளை தொடர்ந்து முருகக் கடவுளின் வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்றவாறு வழிபட்டால் போகர் அகமகிழ்ந்து நமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். குறிப்பாக 18 சித்தர்களின் ஜீவ சமாதிகளில் வழிபடுவது, அவர்களின் குறிப்புகளின்படி நாம் நடந்து கொள்வதும் வாழ்வில் மிக நல்ல பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. இப்படி இறைவனின் திருப்பாதங்களை அடைந்த சித்தர்களின் ஜீவ சமாதிகள் இருக்கும் இடங்களில் நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருப்பதாகவும் மனமும் உடலும் அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் தெளிவும் புத்துணர்வும் கொள்வதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். சிலருக்கு பாவ வினையால் தெய்வ அருளை பெற முடியாமல் இருக்கலாம். அப்படி இருப்பார்கள் தான் பிறந்த நட்சத்திரத்திலோ நாளிலோ அல்லது திதியிலோ பிறந்த சித்தர்களை கண்டு வணங்கினால் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. மன தூய்மையையும் உடல் தூய்மையையும் கர்ம தூய்மையையும் தனி அறையும் கொண்டு ஒற்றை தீபம் ஏற்றி மனம் ஒருநிலைப்பாட்டோடு உங்கள் சித்தரை உண்மையான பற்றுதலோடு வணங்கி வாருங்கள். நிச்சயம் அவர்கள் அருளை தர தவற மாட்டார்கள். சித்தர்கள் தன்னை அழைத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வழிகாட்ட வருவார்களாம். அதாவது கனவிலோ பறவைகள் விலங்குகள் வடிவிலோ சூட்சுமமாக வந்து அருள் புரிவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே தினமும் ஒரு நிமிடங்களையாவது சித்தர் வழிபாட்டிற்கு செலவிட்டு சித்தர்களின் அருளை பெறவும் வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். சித்தர் ஜீவ சமாதி. ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிய சுவாமிகள் திரு அதிகை பன்ருட்டி, கடலூர் மாவட்டம்.
தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது சித்தர்களை பத்தின ஒரு அழகான பதிவு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொதுவா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நலன்களை தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அனுபவித்து அதை மற்றவர்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு கத்து கொடுத்தவங்களை தான் நாம சித்த புருஷர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சித்த புருஷர்களுக்கு எவ்வளவோ தெய்வீக தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு வகையில இறைவனோடு தொடர்பு பட்டு அவர்கள் தங்களுக்கு கிடைத்த பேரானந்த பெரும் அனுபவத்தை எல்லாம் நம்மோட பகிர்ந்திருக்கிறாங்க. என்ன, அவர்கள் சொன்ன சொல் சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிறதுல நிறைய கஷ்டம் இருக்கு. நிறைய பேர் நம்முடைய கமெண்ட்ஸ்ல பல முறை கேட்டிருக்கீங்க, சித்தர்கள் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் பதிவு கொடுங்கம்மா அப்படின்னு. நிறைய கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. தொடர்ந்து அதை கொடுக்கறதுக்கும் நான் உங்களுக்கு முயற்சி பண்றேன். சித்தர்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் கொஞ்சம், ஆனா சித்தர்கள் பத்தி தேட 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 அது ஒரு புதையல் மாதிரி. நமக்கு கண்டிப்பா அது பாட்டுக்கு நீண்ட ஒரு தொடர்பா போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சித்தர்களை நாம ஒரு சில இடங்கள்ல சமாதி கோவில்களாக போய் நாம பார்த்து வழிபாடு பண்றோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பாம்பன் சுவாமிகள் இருக்கிற இடம், பட்டினத்து சுவாமிகள் இருக்கிற இடம், இப்படி பிரபலமான சில சித்தர்களினுடைய திருக்கோயில்கள் நமக்கு தெரியும். ஆனா பிரபலமான ஆலயங்களுக்கு உள்ளேயே பல சித்தர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். திருவண்ணாமலை கேட்கவே வேண்டாம். சித்த புருஷர்கள் இன்னமும் வந்து உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய அதி அற்புதமான மலை அந்த திருவண்ணாமலை. அதனால அந்த திருவண்ணாமலையில இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு மட்டும் சொல்லிட முடியாது. பல்லாயிரக்கணக்கான சித்தர்கள் இன்றைக்கும் அங்கு தவம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுந்தரானந்த சித்தர், கரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருவூரார், பொய்கை நல்லூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கோரக்க சித்தர், திருவாரூர் போனீங்கன்னா கமலமுனி. ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் ஒவ்வொரு சித்தர்களோடு ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கும். இப்படி தொடர்பு இருக்கக்கூடிய இந்த சித்த புருஷர்கள் அந்தந்த கோயில்ல போய் உட்கார்ந்து தியானம் பண்ணி அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை அவர்கள் பெற்று இன்னைக்கும் அந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு அதை முழுமையா அவங்க கொடுக்கறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அனுபவமாக உணர்ந்தவர்கள் அதை கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. எப்படி அந்த சித்தர்களினுடைய அருளை பெறுவது, அதற்கு ஏதாவது ஒரு தனித்துவமான வழிபாடு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. நீங்க ஒரு சமாதி கோவிலுக்கு போறதுக்கான நாளை பௌர்ணமி நாளாகவோ இல்ல ஒரு அமாவாசை நாளாகவோ தேர்வு பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே முழுமையான நாள். அமாவாசையில கும்பிடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. கிரிவலம் பௌர்ணமியில மட்டும் இல்ல, அமாவாசையில கூட திருவண்ணாமலையில சிறப்பு பெற்றதுதான் எல்லாருக்கும் தெரியும். அதனால முழுமையான நாள் அப்படிங்கறதுல இது ரெண்டுமே அடங்கும். பௌர்ணமி அதிவிசேஷமாக சொல்லப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அது ஒளிமயமானது, கூடுதலான ஆற்றல்களை நமக்கு தரக்கூடியது. அமாவாசை நமக்கு இருக்கிற இடர்களை எல்லாம் களையக்கூடியது. அதனால இந்த முழுமையான நாட்கள்ல எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த நாளை தேர்வு பண்ணிக்கோங்க. அந்த சித்தருடைய கோயிலுக்கோ அல்லது சித்தர்களோடு தொடர்புடைய கோவிலுக்கோ நீங்க போறீங்க, அது சமாதிக்கு முன்னாடியானாலும் சரி இல்ல கோயில் இருக்கக்கூடிய வேறொரு இடமானாலும் சரி, யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத ஒரு இடமா பார்த்து தேர்வு பண்ணுங்க. போய் அங்க உட்காருங்க. உட்கார்ந்து அந்த கோவிலோடு தொடர்பு பட்டு இருக்கக்கூடிய சித்தர் யார் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. இந்த தியானம் செய்து பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எளிமையாக ஒரு விஷயமா பெருசா தெரியாது. அப்படியே அவங்க தியானத்தை தொடர்ந்துருவாங்க. புதுசா கேக்குறீங்களா, இதெல்லாம் எங்களுக்கு ஏதோ கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கேமா அப்படின்னா அப்படி இல்லை. நான் இன்னும் எளிமையாவே அதை உங்களுக்கு சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாம்பன் சுவாமி கோயிலுக்கோ பட்டினத்தார் கோயிலுக்கோ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துக்கோங்க. உட்கார்ந்துக்கிட்டு அவருடைய திருவுருவத்தை, பாம்பன் சுவாமிகளுடைய திருவுருவத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நீங்க நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்படியே நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துருங்க. முதல்ல நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படியே நினைச்சு 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 நாளாக 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 நாம் யார கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்தோமோ அவர்கள் நிஜ ரூபமாகவே நம் கண் முன்னாடி இருப்பது போன்ற ஒரு உணர்வை அந்த ஆழ்நிலை தியானம் என்பது நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இது அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம செய்கிற போது அதிவிசேஷமான ஒரு சக்தி, ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் அப்படிங்கறது நிச்சயமாக நம்முடைய உடலுக்கு ஏற்படும். நாம அங்க உட்கார்ந்து தியானம் பண்ணும் போதே அந்த சித்த புருஷர் நம்மள பாப்பார். நாமெல்லாம் என்ன பண்றோம், கோயிலுக்கு போறோம், அப்படியே பாக்குறோம், ஏதோ பொருள் வாங்கி கொண்டு கொடுத்தோம்னா அதை கொடுத்துடுறோம், அப்படியே கும்பிடுறோம், அப்படியே அங்கிருந்து கிளம்பி போயிடுறோம். அப்படி செய்யாம ஒரு 5 நிமிஷம் அங்க உட்காருங்க. அந்த சித்த புருஷர் நம்மள பாக்குற மாதிரி
அவருக்கு நாம தெரிகிற மாதிரி நாம அவரோடு தொடர்பு பட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை பார்ப்பார். இறைவனை அடைவதற்கு மிக சுலபமான வழி யார் தெரியுமா? அருளாளர்கள் தான். அருளாளர்களை பிடிச்சா ஆண்டவனை வெகு சுலபமா பிடிச்சிட முடியும் அப்படிங்கறதா பெரியவங்க நமக்கு காட்டின வழியும் கூட. அதுல மிக சுலபமாக அருளாளர்களை பற்றி கொண்டால் ஆண்டவனை நம்மால் பற்றி கொள்ள முடியும். அந்த அருளாளர்கள் எல்லாவற்றையும் துறந்த ஒரு ஞானியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் அண்டம் கடந்து நிற்கக்கூடிய ஆண்டவன் கிட்ட நம்மள அழகா கைப்பிடித்து கூட்டி கொண்டு போகக்கூடிய ஒரு தாய் போல நமக்கு கருணை காட்டக்கூடியவர்கள். இது எல்லாத்தையும் கடந்தோம்னா, எல்லாம் பரவழியில நாம அப்படியே இருக்கக்கூடிய அனைத்து விதமான சித்த புருஷர்களினுடைய தன்மையும் எடுத்துக்கொள்ளுகிற போது நமக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய மாற்றம், உடல் நோய்களை நீக்கும், மனதில் இருக்கிற கவலைகளை போக்கும், வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தெம்பும் தைரியமும் நமக்கு அளிக்கும். இப்படி தியானத்தின் மூலமாக இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, எத்தனையோ சித்த புருஷர்களை உங்களுக்கு நான் உதாரணமா சொல்லலாம். வெறும் ஜோதியின் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சக்திகளையும் தனக்குள்ளேயே காட்டி தனக்குள் இருந்து உலக மக்களுக்கு சுத்த சன்மார்க்க நெறிய காட்டினவர் தான வள்ளல் பெருமானார். அதனால இறைவனை வழிபாடு செய்வதற்கு இந்த எளிமையான வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே துணை புரியும். உங்களுக்கு ரொம்ப மனசு கவலை இருக்கா, ரொம்ப மனசு கஷ்டம் இருக்கா, தீராத பிரச்சனை இருக்கா, நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கு உங்க ஊர்லயே ஏதாவது ஒரு சித்தர் இருப்பார். அந்த சித்தருடைய இடத்துக்கு போங்க, அங்க உட்காருங்க, ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நீங்களே சொல்லுவீங்க, என் மனசுல இருக்கிற கவலை எல்லாம் எப்படி பறந்து போயிருச்சு அப்படின்னு. இதை அனுபவமாக அனுபவித்தவர்கள் கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. உங்களுடைய அனுபவம் என்ன அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். புதுசாதான் இனிமே நாங்க இதெல்லாம் பண்ண போறோங்கிறவங்க என் வார்த்தையில நம்பிக்கை வச்சு கண்டிப்பா நீங்க போய் பண்ணி பாருங்க. அந்த தியானம் உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல மன அமைதி அப்படிங்கறத தரும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.
ஆன்மீக ஐதீகங்கள். திருக்கைலாய பரம்பரை, மெய்கண்ட சந்தானம், திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திரு அதிகை ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக சுவாமிகள் திருக்கோயில். மகா கும்பாபிஷேகம் பெருவிழா. அதிகையின் அற்புத மகான் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் சுவாமிகள் திரு அதிகை பன்ருட்டி. ஆன்மீக ஐதீகங்கள். சித்தர்கள் ஜீவ சமாதி. நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள். அந்த வகையில் சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு சென்று வழிபடுவதால் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அதன் சிறப்பான பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். பிறந்த ஒருவரும் ஒரு குறிப்பிட்ட திதி, நட்சத்திரம், ராசியில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். எந்த திதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் அவரவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையிலேயே அவர்களின் வாழ்க்கை அமையுமாம். அதனால் பாவ வினைகள் அதிகம் கொண்டவர்கள் எத்தனை கோயிலுக்கு சென்றாலும் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அவர்களின் பாவ வினைகள் அவர்கள் வழிபட்ட தெய்வத்தின் அருளை பெற முடியாமல் தடுத்து நிற்குமாம். தங்களின் பாவங்களும் கஷ்டங்களும் தீர அவர்களின் ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய சித்திரை வணங்கினால் உடனே பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. அதிகையின் அற்புத மகான். சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் தான் சித்தர்கள். சித்தர்கள் தங்களின் தூய உடலை துறப்பதையே ஜீவ சமாதி என்று கூறுகிறோம். அப்படி ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் இறைவனையே நினைத்து வாழ்ந்து அவன் திருநாமத்தை ஒவ்வொரு நொடியும் இடைவிடாது உச்சரித்து வெளிப்பட்டு சமாதி நிலையை அடைந்தனர். சிலர் விநாயகரையும் முருகக் கடவுளையும் சக்தியையும் முனீஸ்வரனையும் கருப்பண்ண சுவாமியையும் வழிபட்டு வருகின்றனர். அதனால் அந்த ஜீவ சமாதிகளின் மீது அருகில் உரிய தெய்வங்கள் அமைக்கப்பட்டு கோவில்களாக மாற்றப்பட்டுள்ளன. உதாரணமாக சித்தர் போகரின் வழிபாடு முருகக் கடவுளின் வழிபாடாகும். அதனால் பழனி மலையில் முருகக் கடவுளின் கோவில் உருவானது. நாம் பழனி முருகக் கடவுளை தொடர்ந்து முருகக் கடவுளின் வழிபாட்டு முறைகளுக்கு ஏற்றவாறு வழிபட்டால் போகர் அகமகிழ்ந்து நமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவார். குறிப்பாக 18 சித்தர்களின் ஜீவ சமாதிகளில் வழிபடுவது, அவர்களின் குறிப்புகளின்படி நாம் நடந்து கொள்வதும் வாழ்வில் மிக நல்ல பலன்களை தரும் என்று கூறப்படுகிறது. இப்படி இறைவனின் திருப்பாதங்களை அடைந்த சித்தர்களின் ஜீவ சமாதிகள் இருக்கும் இடங்களில் நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருப்பதாகும். மனமும் உடலும் அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் தெளிவும் புத்துணர்வும் கொள்வதாக பக்தர்கள் கூறுகிறார்கள். சிலருக்கு பாவ வினையால் தெய்வ அருளை பெற முடியாமல் இருக்கலாம். அப்படி இருப்பார்கள் தான் பிறந்த நட்சத்திரத்திலோ நாளிலோ அல்லது திதியிலோ பிறந்த சித்தர்களை கண்டு வணங்கினால் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் என்று சொல்லப்படுகிறது. மன தூய்மையையும் உடல் தூய்மையையும் கர்ம தூய்மையையும் தனி அறையும் கொண்டு ஒற்றை தீபம் ஏற்றி மனம் ஒருநிலைப்பாட்டோடு உங்கள் சித்தரை உண்மையான பற்றுதலோடு வணங்கி வாருங்கள். நிச்சயம் அவர்கள் அருளை தர தவற மாட்டார்கள். சித்தர்கள் தன்னை அழைத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் வழிகாட்ட வருவார்களாம். அதாவது கனவிலோ பறவைகள் விலங்குகள் வடிவிலோ சூட்சுமமாக வந்து அருள் புரிவார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே தினமும் ஒரு நிமிடங்களையாவது சித்தர் வழிபாட்டிற்கு செலவிட்டு சித்தர்களின் அருளை பெறவும் வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். சித்தர் ஜீவ சமாதி. ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிய சுவாமிகள் திரு அதிகை பன்ருட்டி, கடலூர் மாவட்டம்.
தொடர்ந்து பல பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடியது சித்தர்களை பத்தின ஒரு அழகான பதிவு. என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. பொதுவா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நலன்களை தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக அனுபவித்து அதை மற்றவர்களும் அனுபவிக்கணும் அப்படின்னு கத்து கொடுத்தவங்களை தான் நாம சித்த புருஷர்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த சித்த புருஷர்களுக்கு எவ்வளவோ தெய்வீக தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு வகையில இறைவனோடு தொடர்பு பட்டு அவர்